வணக்கம். புதுச்சேரி மாநிலத்தைச் சேர்ந்த முத்தையால்பேட்டை பகுதியில் வசித்து வந்த ஒரு தம்பதியின் 9 வயது மகள் ஆர்த்தி என்ற அந்த சிறுமி கடந்த மார்ச் மாதம் 2ஆம் தேதி மாலை வீட்டின் வெளியே விளையாடிய போது சிறுமி மாயமான நிலையில் சமீபத்தில் அவருடைய உடலானது அந்த வீட்டின் அருகாமையில் உள்ள ஒரு சாக்கடையில் பிணமாக மூட்டை கட்டப்பட்டு கண்டுபிடிக்கப்பட்டது. இந்நிலையில் அந்த சிறுமியின் கொலை தொடர்பாக சம்பந்தப்பட்ட 6 பேரும் தற்போது காவல்நிலைய கட்டுப்பாட்டில் உள்ள நிலையில் இந்த சிறுமியின் இந்த படுகொலைக்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் மட்டுமல்லாது ஒவ்வொருவரும் தங்களுடைய அந்த குரலை எழுப்பி வருகின்றனர். இந்நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் தற்போது இந்த சிறுமிக்கு ஆதரவாகவும் இந்த படுகொலைக்கும் எதிராகவும் தற்போது தமிழக வெற்றிக் கழகத்தின் தங்களுடைய அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றனர். இந்த அறிக்கையில் புதுச்சேரி முத்தியால்பேட்டையைச் சேர்ந்த 9 வயது சிறுமி பாலியல் துன்புறுத்தலால் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் நெஞ்சை பதற வைக்கின்றது எனவும், பெற்ற மகளை இழந்து பெருந்துயரத்துடன் உள்ள சிறுமியின் பெற்றோருக்கு கனத்த இதயத்துடன் ஆறுதல் சொல்ல கடமைப்பட்டுள்ளதாகவும் நடிகர் விஜய் இந்த அறிக்கையில் தெரிவித்திருக்கின்றார். அதே போன்று சிறுமியை மிருகத்தனமாக ஈவு இரக்கமின்றி படுகொலை செய்த கொலையாளிகளுக்கு சட்டப்படி அதிகபட்ச தண்டனை பெற்றுத்தர புதுச்சேரி அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் கேட்டுக்கொள்கிறோம் என்றும் இந்த அறிக்கையில் தெரிவித்திருக்கின்றார். இது மட்டுமல்லாது இந்த மகளை இழந்து வாடும் பெற்றோருக்கு தன்னுடைய ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்வதாகவும், இந்த சிறுமியின் இந்த படுகொலை சம்பவத்தில் சம்பந்தப்பட்டவர்களுக்கு உரிய நடவடிக்கையும் உரிய தண்டனையை பெற்றுத் தருமாறும் நடிகர் விஜய் இந்த அறிக்கையின் வாயிலாக தன்னுடைய இந்த கண்டனத்தை தெரிவித்திருக்கின்றார்.